ஏமா மது, உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு உங்க அம்மா சொல்லுச்சு. இப்படி வாமா. ஆமா, ஃபீவர் தான் தாத்தா. தொட்டு பார்த்துட்டு ஐயோ என் பேத்திக்கு இப்படி காய்ச்சல் கொதிக்குதேன்னு சொல்ல போறீங்க? எனக்கு உங்க அனுதாபம்லாம் தேவையே இல்ல. நீங்களே உங்க மருமக பக்கம் தானே. அப்படிலாம் இல்லடா. அம்மா பக்கம் நியாயம் இருக்கிறப்ப அவங்க சொல்றது சரிதான். அதை நீ கேட்டு நடக்கணும்னு தானே சொல்ல முடியும். ஆனா எப்பவுமே அவங்க பக்கம் நின்னே பேசுறீங்களே தாத்தா, அதுதான் எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன, நீ காய்ச்சலோடவே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? எனக்கு ஸ்கூலுக்கு போனதா பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீ காய்ச்சலோட போய் உன்னால கிளாஸ்ல கூட உட்கார முடியாது. அங்க போனாலும் டீச்சர் உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நீ இப்பவே வீட்ல இருக்கலாம்ல. ஆண்டி சொல்றது கேளு குட்டி. போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. என்னால இந்த வீட்ல எல்லாம் இருக்க முடியாது ஆண்டி. நான் ஸ்கூலுக்கு போனா என் ஃப்ரெண்டு வித்யா இருப்பா. அவ கூட ஜாலியா பேசினாலே என் ஃபீவர் சரியா போயிடும். நீங்க போனை கொடுங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட போனை கொடுன்னு கேக்குற. என்ன மது இதெல்லாம்? வேண்டாம், அம்மா சொல்றது கேளு. நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு முடிவெடுத்தது தான். நீங்க ஃபர்ஸ்ட் என் போனை கொடுங்க, நான் கிளம்பணும். என்னால ஸ்கூலுக்கு போன் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியாது. ஐம் சாரி. ஏன் போனை என்கிட்ட கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது கொடுக்க மாட்டேன், ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஏற்கனவே உன் சித்தி எனக்கு தெரியாம உனக்கு போனை வாங்கி கொடுத்து அது பழைய ஸ்கூலுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனையாச்சுன்னு தெரியும் தானே? அந்த மாதிரி இந்த ஸ்கூல்லயும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் உனக்கு போனை கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் அப்படிலாம் மொபைலை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது மது. நீ போனை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற பேச்சுக்கு இடம் கிடையாது. போன் உன் கைக்கு வந்துருச்சுன்னா நீ சாப்பிடுறது படிக்கிறதெல்லாம் மறந்துட்டு அது மேலேயே தான் உன் கவனம் எல்லாம் இருக்கும். அததான் நாங்க வீட்லயே கண்ணார பாத்துட்டோமே. செவந்தி சொன்ன மாதிரி நீ போனை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனாலும் உனக்கு போன் மட்டும் தான் பெருசா தெரியும். உனக்கு படிப்பு மேல நாட்டமே இருக்காது. இதுக்காக இப்படி அடம்பிடிச்சு காய்ச்சலோட ஸ்கூலுக்கு போகாம நீ வீட்லயே இருமது. ஆண்டி சொல்றத கேப்பல்ல? நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் போனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நீங்களே வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். மது, இந்த காய்ச்சலோட ஸ்கூலுக்கு போனேன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவ. சொன்னா கேளு, வீட்லயே இரு. நான் இங்கே இருந்தேன்னா என் ஃபீவர்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நான் பைத்தியக்காரி ஆயிடுவேன் தாத்தா. உங்க மருமக என்ன அப்படி ஆக்கிடுவாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போனாதான் நிம்மதியே. நான் வரேன். ஏய் மது, அப்படின்னா சாப்பிட்டாவது போ. மது சொன்னா கேளு, வீட்லயே இரு. அவ அடங்காதபடி அவ யாரு பேச்ச கேப்பா? இந்த வீட்டுக்குள்ள போறணிங்கிறவ ஒரு வேதனைனா இவ ஒரு தனி ரகமான வேதனையா இருக்கா. என்னத்த சொல்றது? ச்சே, ஒண்ணுமே புரியல. நந்து, உங்க 3 பேருடைய லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் வெளியே வெயிட் பண்ணு. நான் அண்ணா ரெடி ஆயிட்டானான்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா. வரேன் பாட்டி. போயிட்டு வா. அக்கா, என்னடா இப்படி ஃபீவரோட நீங்க எதுக்குக்கா ஸ்கூலுக்கு வரணும்? அம்மா தான் உங்களை வீட்லயே இருக்க சொன்னாங்கல்ல. இப்ப கூட ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்கக்கா. ஏன் வீட்டுக்கு போனா மட்டும் எனக்கு ஃபீவர் போயிடுமா? உங்க அம்மா என் மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு டென்ஷன் பண்ணாங்கல்ல. அந்த பிரஷர்ல தான் எனக்கு ஃபீவரே வந்துச்சு. ஸ்கூல் லீவ் போட்டு நான் வீட்லயே இருந்திருந்தேனா இன்னும் ஃபீவர் ஜாஸ்தி தான் ஆயிருக்கும். அம்மா அப்படி என்னக்கா உங்களை டென்ஷன் பண்ணாங்க? மொபைல அளவோட யூஸ் பண்ணு. அத கண்டிப்பா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அத வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டாங்க. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு போய் கேட்டா அத அம்மா உங்களுக்கு கொடுத்துட போறாங்க. அவ்வளவுதானக்கா. இதுக்கு எதுக்குக்கா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? நீ உங்க அம்மா மாதிரியே பேசுற நந்து. உனக்கு இந்த வயசுல இவ்ளோ பேச்சு அவசியமே கிடையாது. நான் எது பண்ணாலும் உனக்கு தப்பு, உங்க அம்மா எது பண்ணாலும் உனக்கு கரெக்ட், அப்படிதானே? அம்மா இப்போ சரியாதான்க்கா இருக்காங்க. இப்ப அக்கா கிட்ட எதுவும் பேசிக்க வேணாம். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மேல கோவப்பட தான் செய்வாங்க. வா நம்ம போலாம். ரெண்டும் பிஞ்சிலேயே விளைஞ்சிருச்சுங்க. ஏய் மது,
என்ன வித்யா, நீயும் இப்பதான் வரியா? ஆமாடி. ஏன் நீ டல்லா இருக்கிற மாதிரி தெரியற? என்னாச்சு உனக்கு? நேத்து நைட்டு சரியா தூங்கலடி. அதோட இப்ப காலையிலயும் சாப்பிடாம வந்துட்டேனா, அந்த டயர்ட்னஸ் தான், வேற எதுவும் இல்ல. ஏய் மது, காலையில சாப்பிடாமலாம் இருக்கவே கூடாது. வா நம்ம போய் கேண்டீன்ல சாப்பிடலாம். வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டி. சாப்பிடாம இருந்தா எப்படி கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும்? மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவ. நீ முதல்ல வா, வந்து சாப்பிடு. வா. இல்ல எனக்கு பசி இல்லடி. அது எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். வா கேண்டீன் போய் சாப்பிடலாம். வேண்டாம். வாடி. வானந்தினி, நீ இங்கே உட்காரு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ம். ஏய் மது, ஏய் என்ன ஆச்சுடி? அப்படியே டேபிள்ல தலைய வச்சு படுத்துட்டு இருக்க. சாப்பிடாதது மட்டும் உன் பிரச்சனை இல்ல, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபீவர் தாண்டி. என்னடி சொல்ற? உனக்கு ஃபீவரா? ம் ஆமாண்டி.